Hi students. Next நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினு முதல்ல படிச்சிடுறேன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ல வந்து துகள் வந்து ஒரு திசையில வந்து இடம்பெயர்வதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க xங்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்க மீட்டர்லயும் tங்கிறது வினாடியிலயும் சொல்லிட்டாங்க. அப்ப x மீட்டர்னா அது ஒரு தொலைவோ அல்லது இடப்பெயர்ச்சியை குறிக்குது. t வினாடி அப்படின்னா அது ஒரு காலத்தை குறிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது திசைவேகம் சுழியாகும் போது ரொம்ப முக்கியம். திசைவேகம் சுழியாகும் போது இடப்பெயர்ச்சியோட மதிப்பு காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இடப்பெயர்ச்சியோட வேல்யூ தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? முதல்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 3t √of 3x plus 6. இதுல xங்கிறது தான் இடப்பெயர்ச்சி. அதை மட்டும் நான் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். √of 3x 3t minus 6 வரும். ஓகேங்களா? இப்ப நான் ரூட்டை கேன்சல் பண்ணோம், நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப ரூட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப எப்படி ஆகும், 3x இங்க ஸ்கொயர் ரூட்டிங் கேன்சல் ஆயிடும், ஈக்குவல் டு 9t ஸ்கொயர் a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுங்களா? அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ன்னு வரும். ஆமாங்களா? 2ab a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா? அதான் ஜஸ்ட் இது a ன்னு வச்சுக்கிட்டேன், இந்த டேர்ம் a, இந்த டேர்ம் வந்து b. ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றேன். அப்ப 3x equal to 9t square plus 36 minus 36t ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப x மட்டும் நமக்கு வேணும்னா 3 இங்க கொண்டு போனா எல்லாம் டிவைட் பண்ணிக்கலாங்களா? எல்லாமே 3 ஆல காமனா டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அப்ப 9 வந்து என்ன ஆகும், 9/3 3 ன்னு வரும், 3t square. நெக்ஸ்ட் t டேர்ம் எழுதிக்கிறேன். எவ்வளவு வரும், 12 3 சார் தான் 36 வரும். அப்ப 12t plus 12ங்களா, plus 12 அப்படின்னு நமக்கு வரும். இதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட்கான ஈக்குவேஷன். அவங்க क्वेश्चनல கொடுத்திருக்க ஈக்குவேஷன் நம்ம இந்த மாதிரி முதல்ல மாத்திட்டோம். அவங்க ஏன் கேக்குறாங்க, இடப்பெயர்ச்சி தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப இடப்பெயர்ச்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திட்டோம். क्वेश्चनல வேற ஏதாவது டேட்டா கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கலாம். ஒரு துகள் ஒரு திசையில் இடம்பெயரும் போது திசைவேகம் சுழியாகும் போது இடப்பெயர்ச்சியோட மதிப்பு கேக்குறாங்க. அப்ப இடப்பெயர்ச்சி இது. திசைவேகம் சுழினா மீனிங் என்னது, இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், திசைவேகம் கிடைக்கும். x ஒரு டைம் dx/dt தான் நமக்கு என்ன கிடைக்கும், v கிடைக்கும், திசைவேகம். அப்ப dx/dt equal to நம்ம என்ன எழுதலாம், d/dt of x ஓட வேல்யூ 3t square plus minus 12t plus 12 ன்னு வரும். ஓகேங்களா? இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் டைமை பொறுத்து அப்படின்னா என்ன வரும், 2 முன்னாடி வருங்களா, 2 into 3 6 ன்னு வரும். 6t பவர்ல 1 போயிடும், அப்ப ஸ்கொயர்ல 1 போச்சுன்னா 1. 12 அப்படியே வரும், t பவர்ல 1 முன்னாடி வந்தாலுமே அதே தான் வரும். பவர்ல 1 minus 1 0 ஆயிடும். அப்ப 12 இதோட முடிஞ்சிடும். இதுதான் என்னது, வெலாசிட்டி. ஆனா क्वेश्चनல வெலாசிட்டி என்னன்னு சொல்லிட்டாங்க, 0 ன்னு சொல்லிட்டாங்க. வெலாசிட்டி 0 ஆகும்போது x என்னன்னு கேக்குறாங்க. அப்ப வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 கண்டிஷன். அப்ப வெலாசிட்டியோட மதிப்பு என்னது, 60 minus 12 equal to 0. அப்ப 60 equal to 12 ன்னு எழுதலாம். அல்லது t equal to 12/6. t எவ்வளவு, 2 செகண்ட். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டைமை கண்டுபிடிச்சிட்டோம். எந்த டைம் அது, திசைவேகம் சுழியாகிற அந்த ஒரு காலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அதை வச்சு நம்ம எவ்வளவு தூரம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்ப x ஓட இதுல இதை கொண்டு வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா t க்கு பதிலா என்ன பண்ணலாம், 3 into 2 ஸ்கொயர் எவ்வளவு வரும், 4 minus 12 into 2 plus 12 வருங்களா? அப்ப 12 minus 24 plus 12, இங்க ஒரு plus 12 plus 12 plus 24, இங்க ஒரு minus 24, என்ன கிடைக்கும், 0. ஓகேங்களா? அப்ப இடப்பெயர்ச்சி என்னது, சுழின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கொடுத்த அந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு வெலாசிட்டி 0வா இருக்கும் போது இடப்பெயர்ச்சி என்ன நமக்கு வந்திருக்கு, சுழின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன்ல இருந்து x கேக்குறாங்க. அப்ப x க்கு ஏத்த மாதிரி x எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தேவையான ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க, திசைவேகம் சுழின்னு சொல்லிட்டாங்க. அப்ப x ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா v வரும், அது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப v கண்டுபிடிக்கிறேன். அது 0னா அது ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டு அதுல இருந்து டைம் பீரியட் கண்டுபிடிக்க முடியுது. அந்த டைம் பீரியட அந்த எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு எக்ஸ் ஓட வேல்யூ 0ன்னு கிடைக்குது. எக்ஸ் தான் அவங்க கேக்குறாங்க, எக்ஸ் ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த क्वेश्चन மூவ் பண்றேன். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு துகளின் வேகம் திசை வேகம் என்னன்னு கொடுத்திருக்காங்க, at plus bt ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கு a மற்றும் b என்பது மாறிலிகள் எனில் துகள் 1 செகண்ட் மற்றும் 2 செகண்ட் இடையே கடக்கப்பட்ட தொலைவை காண்க. அதாவது திசை வேகம் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க, தொலைவு கேக்குறாங்க. தொலைவு
நம்ம திசைவேகத்தை வகைப்படுத்தணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? முடுக்கம் கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது திசைவேகத்தை வகைப்படுத்தணும் முடுக்கம். வகையிடலுக்கு ஆப்போசிட் என்னது? தொகையிடல். அப்ப நம்ம அதை தொகையிடல் செஞ்சோம், இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? திசைவேகத்துக்கு அடுத்த முடுக்கம்னா அதுக்கு முன்னாடி டைமான இடப்பெயர்ச்சி கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இன்டகிரேட் தான் பண்ணணும். அது முதல் ஐடியா. அதாவது வெலாசிட்டி கொடுத்துட்டு திசைவேகம் கொடுத்துட்டு தொலைவு கேட்கறாங்கன்னா இதை இன்டகிரேட் பண்ணணும். சார் எப்படி சார் இன்டகிரேட் பண்ணுவோம் அப்படின்னா வெலாசிட்டி எப்படி எழுதலாம்? dx by dt. நீங்க இப்படி எழுதிக்கலாம் நம்ம at plus bt ஸ்கொயர். நமக்கு இங்க t இருக்கு, டைம் பொறுத்து நம்ம இதை என்ன பண்ணணும்? டைம் அங்க இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இதை இன்டகிரேட்டே பண்ண முடியும். அப்ப dx equal to at plus bt ஸ்கொயர் into dt ன்னு வரும். அதுதான் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்க? அப்ப இதை இன்டகிரேட் பண்ணும்போது d நமக்கு தேவையில்லை, நமக்கு வெறும் x தான் தேவை. அப்ப dx என்னவா மாறும்? x ஆ மாறும். integral of dx. அப்ப integral of at plus bt ஸ்கொயர் into dt அது என்னவா மாறும்? atங்கிறது a t ஸ்கொயர் by 2 னு plus b t cube by 3 னு மாறுங்களா? ஒன்னு இருந்தா பவர் ஒன்னு ஆட் பண்ணிட்டு அந்த வேல்யூ கீழே போடும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? இது x ஓட வேல்யூ. ஆனா அவங்க x ஓட வேல்யூ எப்ப கேக்குறாங்க? 1 செகண்டுக்கு 2 செகண்டுக்கு நடுவுல. அப்ப 1 செகண்டுக்கு என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், 2 செகண்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாதான் அது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது என்னன்னு தெரியும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். அப்ப அடுத்து t equal to 1, t equal to 1ங்கும் போது என்ன வரும்? இத x க்கு பதிலா x1 ன்னு வச்சுக்கலாம். a into 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1a தான் வரும். அப்ப a by 2 plus b 1 cube ஓட வேல்யூ 1a தான். அப்ப b by 3. இது x1. அடுத்து t equal to 2 அப்படின்னா அது x2 ன்னு வச்சுக்கிறேன். என்ன வரும்? a into t ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வருங்களா? அப்ப 4 ன்னு வருங்களா? 4 by 2 plus b into 2 cube 8 வரும். அப்ப 8b by 3 அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணோம்னா x2 என்ன வருது? 2a plus 8b by 3. ஓகேங்களா? அவங்க என்ன கேக்குறாங்க? 1 செகண்டுக்கு 2 செகண்டுக்கு நடுவுல தான். அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாமே ஆப்ஷன் பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம். a வை a கூடயும் b b கூடயும் மைனஸ் பண்றோம் அப்படின்னா 2a minus a by 2 plus 8b by 3 minus b by 3. எதனால மைனஸ் பண்றோம்னு தெரியல. ஜஸ்ட் 1 செகண்டுக்கு 2 செகண்டுக்கு நடுவுல இருக்கிறத கேக்குறாங்க. அப்ப ரெண்டுக்கு நடுவுல மீனிங் என்னது? 1 செகண்டோட வேல்யூ 2 செகண்டோட வேல்யூ ரெண்டுமே தெரிஞ்சிச்சு. ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது அந்த 1 செகண்டுக்கு மட்டும். ஓகேங்களா? அப்ப அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். அப்ப 4a minus a by 2 plus இங்க என்ன வரும்? 8b minus b னா 7b, இங்க 3 இல்ல இருக்கும் 3. ஓகேங்களா? டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன வரும்? 4a ல a போச்சுனா 3a by 2 plus 7b by 3 அப்படிங்கிறது என்னது? x ஓட வேல்யூ இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல x வேணும்னா என்ன பண்ணணும்? x2 minus x1 ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அதாவது ரெண்டாவது புள்ளியில இருந்து முதல் புள்ளியை மைனஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. அப்ப நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஆன்சர் என்ன வரும்? 3a by 2 plus 7b by 3. கொடுத்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிருக்கேன்? இப்ப இன்டகிரேட் பண்ணிருக்கேன். எதனால பண்ணிருக்கேன்? அவங்க வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க, திசைவேகம் கொடுத்திருக்காங்க, தொலைவு கேக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி டைம் அப்படின்னா இன்டகிரேட் தான் பண்ணணும். பின்னாடி டைம் என்னது? ஆக்சிலரேஷன். அது வேணும்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் எப்படி பண்ணணும்? இங்க t டேர்ம் இருக்கு. அப்ப இந்த பக்கமும் t டேர்ம் dt இருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ண முடியும். அப்ப வெலாசிட்டியை dx by dt ன்னு எழுதிக்கலாம். அப்ப அந்த dx அப்படிங்கிறது என்னது? ஸ்மால் x. ஸ்மால் xங்கிறது சிறிய தொலைவு. ஓகேங்களா? அப்ப அந்த ஸ்மால் x இன்டகிரேட் பண்ணோம்னா பெரிய x கிடைச்சிடும். ஓகேங்களா? x equal to something. இந்த வேல்யூல டைமை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணா ஒரு வேல்யூஸ் கிடைக்குது. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது வேணும் அப்படிங்கறதுனால ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சிம்பிள் கான்செப்ட் தான், புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த நீட் क्वेश्चन தான். இப்போ நம்ம பார்த்ததுமே ஒன் ஆஃப் த நீட் क्वेश्चन தான். இதுவுமே ஒன் ஆஃப் த நீட் क्वेश्चन தான். என்ன அப்படின்னா P மற்றும் Q என்ற இரு கார்கள் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் பயணிக்க தொடங்குகின்றன. இவற்றின் நிலைகள் நான் இந்த பக்கமே எழுதிக்கிறேன். நிலைகள் கொடுத்திருக்காங்க. நிலைனா வந்து பொசிஷன். ஓகேங்களா? டைமை பொறுத்து, இந்த டீங்கிறது நத்திங் பட் காலத்தை பொறுத்து அதோட நிலை என்னன்னு சொல்லியிருக்காங்க. xt ஓட வேல்யூ இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி Pங்கிறது என்னது? Pங்கிறது ஒரு வகையான காரு, Qங்கிறது இன்னொரு கார். அப்ப Pங்கிற காரோட நிலை, Qங்கிற காரோட நிலை காலத்தை பொறுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ft minus t ஸ்கொயர். சரி, ஓகே. எந்த நேரத்தில் இரண்டும் சம திசை வேகத்தில் செல்லும்? ரொம்ப நல்ல क्वेश्चन தான். எந்த நேரத்தில் சம திசை வேகத்தில் செல்லும்? ஓகேங்களா? எந்த நேரம் காலம் கேக்குறாங்க, திசை வேகத்தை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இதை வச்சு நம்ம திசை வேகம் கண்டுபிடிக்கலாங்களா?
அப்ப விபி இதை வச்சு விக்யூ கண்டுபிடிக்கலாம். ஆமாங்களா, இதை வச்சு விபி, இதை வச்சு விக்யூ. இது விபி என்ன பண்ணலாம், எக்ஸ்பி பை டிஎக்ஸ்பி பை டிடி. இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஏடியை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏ மட்டும் கிடைக்கும். டிடி ஸ்கொயர் 2பிடின்னு மாறும். ஆமாங்களா, இதுதான் என்னது விபி. அதே மாதிரி dxq by dtங்கிறது என்னது கிடைக்கும், vq கிடைக்கும், velocity at q. ஓகேங்களா, அப்ப ftங்கிறது f ஆ மாறும், மைனஸ் 2t ஆ மாறும். ஆமாங்களா, மைனஸ் 2t. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு, திசைவேகம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த திசைவேகம் ரெண்டுமே சமமா இருக்கிறப்ப காலம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டாங்க, ரெண்டுமே சமப்படுத்திட்டா முடிஞ்சிருச்சு. அப்ப a plus 2bt equal to f minus 2t. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா, ரெண்டுமே சமமா இருக்கும் போது. ஓகேங்களா, f minus 2bt இருக்குங்களா, 2bt. t இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 2bt plus 2t equal to f minus a. ஓகேங்களா, இதுல காமனா என்ன இருக்கு, அவங்க t தான் கேக்குறாங்க. அப்ப t காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 2b plus 2 வருங்களா, equal to f minus a. நமக்கு t மட்டும் தான் தேவை. அப்ப f minus a divided by 2b plus 2 வருது. ஆப்ஷன் எதுவும் இருக்குங்களா, f minus a ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அங்க ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, 2 காமனா வெளியில் எடுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, f minus a divided by 2 ரெண்டுலையும் காமனா வெளியில் எடுத்துட்டோம்னா 1 plus b அல்லது b plus 1. ஓகேங்களா, b plus 1 அப்படி கிடைக்கும். ரெண்டும் ஒன்று தான் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளஸ் டேர்ம் தான் இருக்கு. அப்ப இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா, கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதா. ரெண்டு நிலை கொடுத்துருக்காங்க, ரெண்டு நிலையை வச்சு ஒரு திசைவேகம், இது ரெண்டுக்குமே ஒரு திசைவேகம் இருந்தா எந்த நேரத்துல ரெண்டு திசைவேகமும் சமமா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப ரெண்டு நிலையை வச்சு ரெண்டு திசைவேகம், இந்த ரெண்டு திசைவேகமும் சமமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சமப்படுத்திட்டோம். எந்த நேரத்துலன்னு கேட்டிருக்காங்க. நேரம்னா என்னது, டி, டைம் பீரியடுங்க. அப்ப டீயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு போயிட்டா டீக்கான வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, அது ஆப்ஷன்ல எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சமன்பாட்டுல துகளின் இயக்கம் வந்து வரையறுக்கப்படுகிறது. அதே மாதிரி இங்க ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, அதே மாதிரி ரெண்டு வேல்யூவும் கொடுத்துட்டு மூணாவது வினாடியில உடனடி திசைவேகம் கேட்கறாங்க. எக்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க, at plus bt ஸ்கொயர். ஓகே, இங்க ஐ திங்க் கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். at இங்க வெறும் a மட்டும் தான் வரும், at வராது. ஓகேங்களா, a பிளஸ் ஆக்சுவல் கொஸ்டின் அதுதான். ஓகேங்களா, a plus bt ஸ்கொயர். ஓகேங்களா, a plus bt ஸ்கொயர் என்ற சமன்பாட்டின் மூலம் துகளின் இயக்கம் கொடுத்திருக்காங்க. இது a ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, 15 b ஓட வேல்யூ 3 கொடுத்திருக்காங்க. எல்லாமே சென்டிமீட்டர்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷனும் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. அப்ப இது மாத்தணுங்கிற அவசியமும் இல்லை. மூணாவது வினாடியில உடனடி திசைவேகம். உடனடி திசைவேகம்னா மீனிங் என்னது, இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும், dx by dt. ஆமாங்களா, அப்ப ஏவ இந்த இடத்துல டைமே இல்லை, அப்ப கான்ஸ்டன்ட்ங்களா, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் 2bt வரும். ஆமாங்களா, அப்ப b ஓட வேல்யூ என்னது 2bt. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 into b ஓட வேல்யூ 3 into t ஓட வேல்யூ 3 செகண்ட்ல தானே கேக்குறாங்க. அப்ப 3, அப்ப 2 3 6 6 3 18 மீட்டர் பெர் செகண்ட். சாரி, ஆப்ஷன்ல வந்து சென்டிமீட்டர் தான் இருக்கு, கொஸ்டின்லயும் சென்டிமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப சென்டிமீட்டர் பெர் செகண்ட். b ஓட வேல்யூ என்னது 18 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கறது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு துகளின் நிலை வந்து காலத்தை பொறுத்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா x equal to a t square minus b t cube. x ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. துகளின் முடுக்கம் சுழியாகும் காலத்தை கேட்டிருக்காங்க. துகளின் முடுக்கத்தை பத்தி பேசியிருக்காங்க. அது எப்ப 0 ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. முதல்ல முடுக்கம் கண்டுபிடிச்சிடலாம். துகளோட முடுக்கம் x அப்படின்னா நமக்கு என்ன தேவை, x வச்சு நம்ம எப்படி முடுக்கம் கண்டுபிடிக்க முடியும், d square x by dt square. ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அது என்னது, ஆக்சலரேஷன். அப்ப முதல் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், dx by dt அதாவது v கிடைக்கும். என்ன, 2at minus 3b t ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும், 3b t ஸ்கொயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை வந்து இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், dv by dt தான் என்ன நமக்கு கிடைக்கும், ஆக்சலரேஷன் கிடைக்கும். அப்ப இது இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2a minus 3க்கு பதிலா 6 வருங்களா, 6 bt வரும், மைனஸ் 6bt அப்படிங்கிறது என்னது, ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்னன்னு கிடைக்குது, 2a minus 6bt. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, காலம் கேட்கறாங்க. எதுக்கான காலம்,
துகளின் முடுக்கம் சுழியாகும் காலம். ஓகேங்களா, அப்ப முடுக்கம் சுழின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈக்குவல் டு 0. அப்ப 2a ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 6bt எழுதலாங்களா. மைனஸ் பிடி இந்த பக்கம் வந்தா பிளஸ் 6bt. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, காலம் தான் கேக்குறாங்க, t தான் கேக்குறாங்க. அப்ப t ஈக்குவல் டு 2a டிவைடட் பை 6b வந்துருங்களா. அப்ப கேன்சல் பண்ணோம்னா t ஈக்குவல் டு a பை 3b வரும். ஆமாங்களா, மேல 2 கீழே 6. அப்ப கேன்சல் பண்ணா 1/3 வரும். a பை 3b. அப்ப துகளின் முடுக்கம் சுழியாகிற காலம் என்னது, a பை 3b. a பை 3b அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. காலத்துக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்பா டி ஸ்கொயர் பிளஸ் பீட்டா எக்ஸ், ஆல்பா எக்ஸ் ஸ்கொயரா, ஆல்பா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா எக்ஸ் இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, ஆல்பா பீட்டாங்கிறது மாறிலிகள்னும் எக்ஸ் வந்து தொலைவுனும் டி காலம்னு சொல்லிட்டாங்க. எதிர்முடுக்கத்தோட மதிப்பு கேட்கறாங்க. டீயோட வேல்யூ கொடுத்துட்டு எதிர்முடுக்கத்தோட மதிப்பு கேட்கறாங்க. நார்மலா பாருங்க, இதை அப்படியே டிஃபரன்ஷியேட்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்னது, எக்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அது 2 டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், முடுக்கம் கிடைக்கும். முடுக்கமும் எதிர்முடுக்கமும், எதிர்முடுக்கம்னா ஒண்ணும் இல்ல, வர முடுக்கம் தான் இங்க கண்டுபிடிக்கணும். முடுக்கத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு மைனஸ் போட்டு அது என்ன வந்துடும், எதிர்முடுக்கமா ஆயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நார்மலா இதை வந்து காலத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆமாங்களா, காலத்தை பொறுத்து இதை டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. எதை பொறுத்து தான் பண்ண முடியும், எக்ஸை பொறுத்து பண்ண முடியும். எதை பொறுத்து பண்ண முடியும், எக்ஸை பொறுத்து பண்ண முடியும். ஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா டிடி பை டிஎக்ஸ்னு பண்ணலாங்களா, இதை டைமை காலத்தை எக்ஸை பொறுத்து. ஓகேங்களா, டைமை தொலைவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்படின்னு என்ன கிடைக்கும் நமக்கு, 2 ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டான்னு கிடைக்கல. இங்க எக்ஸ் 1 ஆயிடும், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x ஆயிடும். ஓகேங்களா, அப்ப 2x ஆல்பா அப்படின்னு வரும். நார்மலா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ல வந்து காலம் இல்ல, எக்ஸ் தான் இருக்கு ஒரு ஈக்குவேஷன்ல, இது வெலாசிட்டி ஆயிருங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஈக்குவேஷன்ல எக்ஸ் தான் இருக்கு, டி இல்ல அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கேன், v இன்ட்டு dv பை dxன்னு கொடுத்துருக்கேன். ஆமாங்களா, v இன்ட்டு dv பை dx, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இது என்னது ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. எப்ப t பொறுத்து கொஸ்டின்ல இல்ல அப்படின்னா, நல்லா பாருங்க, வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னது, dx பை dt. வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னது, x வந்து t பொறுத்து வகைப்படுத்துது. ஆனா இது எப்படி இருக்கு, dt பை dx, இது அப்படியே தலைகீழ இருக்குங்களா. அப்ப நம்ம இங்க இருக்கிறது அந்த dt பை dx எப்படி எழுதலாம்னா 1 பை v எழுதலாங்களா, 1 பை v. அல்லது v நம்ம எப்படி எழுதிக்கலாம், v ஈக்குவல் டு இதுக்கு தலைகீழ் தானே 1 பை 2 ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. இந்த வேல்யூவை தலைகீழ எழுதிட்டேன். தலைகீழ எழுதுறது அது 1 பைல போட்டு எழுதுறது. அப்ப v யோட வேல்யூ என்ன வருது, 1 பை 2 ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. அவங்க என்ன கேக்குறாங்க, எதிர்முடுக்கம் கேக்குறாங்க. நம்ம முடுக்கம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மைனஸ் போட்டு அதுதான் எதிர்முடுக்கம். முடுக்கம் கண்டுபிடிக்கலாம். ஏக்கான ஃபார்முலா என்னது, v இன்ட்டு dv பை dx. v அப்படியே வச்சுக்கிறேன், d பை dx ஆஃப் v யோட வேல்யூ என்னது 1 டிவைடட் பை 2 ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. ஓகேங்களா, நான் இந்த பக்கம் போடுறேன் மீதி சம்ம. ஓகேங்களா, என்ன வரும், v அப்படியே வச்சுக்கலாம், d by dx ஆஃப் இந்த 1 டிவைடட் பைல இருக்கும்போது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது கஷ்டமா இருக்கும், மேல கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, 1 டிவைடட் பைல இருக்கிற மேல கொண்டு வந்தோம்னா என்ன வரும், 2 ஆல்பா எக்ஸ் d by dx ஆஃப் 2 ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஹோல் பவர் -1 எழுதலாங்களா. கீழே இருக்கிறது பவர்ல +1 மேல வந்தா -1. ஓகேங்களா, இப்ப நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். -1 மட்டும் வந்துருங்களா, மைனஸ் v இன்ட்டு இங்க x இருக்கு. ஓகேங்களா, x பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x பொறுத்து இதை பண்ணோம்னா என்ன வரும், 2 ஆல்பான்னு வரும். இங்க பீட்டா வேல்யூ 0 ஆயிடும். ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஹோல் பவர் -1 இன்னும் ஒரு -1 பண்ணோம். x பவர் n -1 டிவைட் பை சாரி x பவர் முன்னாடிக்கிறது -n இன்ட்டு x பவர் n -1 வரும். டிஃபரன்ஷியேஷனுக்கான ஃபார்முலா என்னது, x பவர் n இருக்குன்னா n இன்ட்டு x பவர் n -1. ஓகேங்களா, அப்ப n முன்னாடி கொண்டு வந்துட்டா -1, பவர்ல -1 என்ன பண்ணணும், அப்ப 2 ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா எல்லாத்துக்கும் காமனா தான் அந்த பவர் இருக்கு. அப்ப -1 இன்ட்டு -1 சாரி -1 வந்து -2 ஆகும். ஓகேங்களா, -2. அப்ப -v 2 ஆல்பா அல்லது 2 ஆல்பா v. இந்த -2 கீழே வந்து என்ன ஆகலாம், 1 டிவைடட் பை 2 ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா +2 எழுதிக்கலாங்களா. -2 கீழே வந்துச்சு அப்படின்னா +2 மாறிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி மாத்தலாம், கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். v யோட வேல்யூ 1 பை 2 ஆல்பா பிளஸ் பீட்டா. ஓகேங்களா, 2 ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா, அதுக்கு ஸ்கொயர் இருக்குன்னா மீனிங் என்னது, 1 ஸ்கொயர் பண்ணா எழுதலாம். அப்ப which means இதை நம்ம எப்படி எழுதலாம், v ஸ்கொயர்னு எழுதலாம். -2 ஆல்பா v இன்ட்டு v ஸ்கொயர்னு எழுதலாம். ஆமா இல்லைங்களா, அப்ப என்ன வரும், ஆக்சலரேஷனோட வேல்யூ
மைனஸ் 2α v கியூப்னு வரும். நமக்கு கேட்கறது எதிர் முடுக்கம், முடுக்கமோட வேல்யூ மைனஸ் 2α v கியூப். அப்ப எதிர் முடுக்கம் மைனஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் ரெண்டு பக்கமும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 2α v கியூப், சாரி v ஸ்கொயர்ல 2α v கியூப், ஆப்ஷன்ல 2α v கியூப். ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கான்னு மறுபடியும் சொல்லிடுறோம். கொஸ்டின்ல t கொடுத்துருக்காங்க, அவங்க முடுக்கம் கேட்கறாங்க. இங்க x பொறுத்து தான் இருக்கு ஈக்குவேஷன். அப்ப x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா ஒரு வேல்யூ வருது. dx by dt தான் நமக்கு v, ஆனா இங்க dt by dx இருக்கு. அப்ப தலைகீழ மாத்திக்கிறேன். அப்ப 1 by v ன்னு எழுதலாம். அப்ப இந்த வேல்யூ வந்து 1 by எழுதணும்னா அதுதான் இதுக்கு ஈக்குவல், d க்கு ஈக்குவல். நமக்கு முடுக்கத்துக்கான ஃபார்முலா x பொறுத்து தெரியும், என்ன அப்படின்னா v into dv by dx. அப்ப v into dv by dx ல வந்து v க்கு பதிலா என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். வேல்யூ அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் தான் பண்ணிருக்கோம், வேற எதுவும் பெருசா பண்ணல. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த ஒரு வேல்யூ மைனஸ்ல இருக்கிறத மறுபடியும் கீழே கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடும். மறுபடியும் இந்த 1 by இந்த ஒரு சம்திங் வேல்யூ நம்ம என்ன எழுதலாம்? அது v-னா இது v ஸ்கொயர். அப்ப v ஸ்கொயர்னு மாத்திட்டு கடைசியா எதிர் முடுக்கம்னு கேக்குறாங்க. எதிர் முடுக்கம்ங்கும் போது வேற எந்த வேல்யூ மைனஸ்ல இருக்கிறதுனால அதை பிளஸ்ஸா மாத்திட்டேன். பிளஸ்ல வந்து மைனஸ்ல மாத்திருப்போம். ஓகேங்களா? அப்ப ஃபைனல் ஆன்சர் 2α v கியூப். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு பொருள் ஆதிப்புள்ளியிலிருந்து தொடங்கி x அச்சில் பயணிக்கும் போது திசை வேகம் கொடுத்திருக்காங்க. v = 4t³ - 2t. ஓகேங்களா? என கொடுக்கப்பட்டுள்ளது. பொருள் ஆதிப்புள்ளியிலிருந்து 2 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது x ஓட வேல்யூ 2 மீட்டரா இருக்கும் போது முடுக்கம் கேட்கறாங்க. ஓகேங்களா? திசைவேகம் கொடுத்துட்டு முடுக்கம் கேட்கறாங்க. திசைவேகம் கொடுத்து முடுக்கம் கேட்டா என்ன பண்ணுவோம்? dv by dt தான். ஓகேங்களா? அப்ப முடுக்கம்ங்கும் போது 3 நாள் எத்தனை வரும்? 12t² - 2 வரும். 12t² - 2 இதுதான் என்னது? a ஓட வேல்யூ. ஓகேங்களா? ஆனா அவங்க ஆப்ஷன்ல இது இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க 2 மீட்டர் தொலைவில் இருக்கும் போதுன்னு கேட்டாங்க. இப்ப தொலைவு பத்தியுமே பேசியிருக்காங்க. ஓகேங்களா? 2 மீட்டர் தொலைவு நம்ம அப்ளை பண்ற மாதிரி வரும். தொலைவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? d வச்சு. v வந்து என்ன இருக்கு? 4t³ - 2t. இதை வச்சு தொலைவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம எப்பயும் போல dx by dt இன்டகிரேட் தான் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டேர்ம் அதுதான். 4t³ - 2t. நமக்கு dt அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா dx = 4t³ - 2t into dt ன்னு வந்துரும். இன்டகிரேட் பண்ணோம்னா இதுக்கு என்ன வந்துரும்? இன்டகிரேட் உள்ள போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப dx x மாறிடும். இந்த பக்கம் என்ன வரும்? 4t⁴/4 பவர்ல 1 இன்க்ரீஸ் ஆயிடும். மேல என்ன வருது அதுதான் இங்கேயுமே -2t²/2. அப்ப 2 2 4 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 = t⁴ - t². ஓகேங்களா? இதை மறுபடியும் வேற மாதிரி எழுதலாம். t⁴ - t² -2 = 0ன்னு வரும். ஆமாங்களா? ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு போயிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம t வேல்யூ எடுத்து அதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நிறைய மெத்தட் இருக்கு. என்ன பண்ணலாம்னு சொல்றேன். முதல்ல இந்த t⁴ வந்து இந்த இடத்துல t² = t ன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா, t² வேல்யூ t ன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்? இது t² ஆகும், இது t ஆகும், இது கான்ஸ்டன்ட் ஆகும். நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு உருவாகும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். அது கொஞ்சம் பெருசா போகும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் மாற்றி எழுதிக்கிறேன். t⁴ அப்படியே இருக்கட்டும். -2t² + t². இந்த ஒரு -t² நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கிறேன். -t² மேல இருக்கு. நான் -2t² + t² என்ன வரும்? மறுபடியும் -t² தான் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் எனக்கு கன்வீனியன்ட்க்கு அந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து காமனா வெளியே எடுக்கலாம். ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதோட மூலங்கள் தான் கண்டுபிடிக்கணும். t² ரெண்டுலையும் காமனா எழுதிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுல இருந்தோம். அப்ப இதுல இருந்து மீதி என்ன இருக்கும்? இன்னும் ஒரு t² மைனஸ் இங்க 2 இருக்கும், பிளஸ் இதுல இருந்து என்ன காமனா எடுக்கலாம்? இதுல 1 தான் இருக்கு, இதுலயும் 1 இருக்கு, இதுலயும் 1 இருக்கு. அப்ப மீதி என்ன இருக்கும்? இங்க t² - 2 = 0. அப்ப இங்கேயும் t² - 2, இங்கேயும் t² - 2. ஓகேங்களா? அப்ப நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிக்கலாம். t² - 2 = 0. அப்ப t² = +2, t = √2 செகண்ட் வரும். என்ன பண்ணிருக்குன்னு புரியுதுங்க? t ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கூட ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? அப்ப t ஓட வேல்யூ √2 ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? t ஓட வேல்யூ √2ங்கறத ஜஸ்ட் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். a ஓட வேல்யூ இதாங்க இல்லைங்களா? அப்ப 12 × √2² - 2 ன்னு வரும். அப்ப 12 × √2 ல ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா × 2 வரும், -2. அப்ப 24 - 2 வருங்களா? 12 × 2 24. 24 - 2 22 m/s². ஓகேங்களா? இது முடுக்கத்தோட மதிப்பு 22 m/s² அப்படிங்கிறது வரும். அப்ப அதுக்கான ஆன்சர்
இந்த ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லா இதை பத்தி பார்த்திருக்கோம். இந்த திசைவேகம், முடுக்கம், திசைவேகம், அதே மாதிரி இடப்பெயர்ச்சி, இதை வந்து ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து எப்படி கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிக்கிறது, அதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்தா அதை எப்படி சால்வ் பண்றது, அதுல வந்து எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுலயுமே ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதனால ஜஸ்ட் இதை இன்னும் ஒரு டைமோ 2 டைமோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா கிராஃப் பத்தி, ஓகேங்களா, வரைபடங்களை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.